அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணபாண்டியன். நம்ம யூடியூப் சேனல் நியூமராலஜி அண்ட் வாஸ்து ரகசியங்கள். நம்ம யூடியூப் சேனலில் எண்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது நியூமராலஜி, அதாவது எப்படின்னா எண்கணிதம், இது சார்ந்த விஷயங்களும், வாஸ்து சார்ந்த கட்டிடக்கலைகள் சார்ந்த விஷயங்களும் சார்ந்த வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து ஒளிபரப்புவோம். அது மட்டும்தான் நம்ம சேனலில் வரும். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அரிய தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக எதை சொல்கிறேன்னா, எண்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் வாஸ்து சார்ந்த விஷயங்கள்லையும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக நாம் இப்போ நியூமராலஜியில் உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் வாகன நம்பர், உங்களோட பெயர் எண்கள், இந்த மூணையுமே நம்ம சரி பண்ணி கொடுப்போம். அது சார்ந்த விஷயங்கள் விளக்கங்களை கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க. அந்த மொபைல் நம்பரானது 6 விதமான யோகத்தை சொல்லும் உங்கள் வாழ்க்கையில். அது நிறைய பேருக்கு தெரியாது. அது சார்ந்த விழிப்புணர்வும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா வாகன நம்பரை பார்த்து எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரையும் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்களும் வெற்றியும் நிம்மதியும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் அமைகிறதுக்கு அத்தனை விஷயங்களையும் அதை சப்போர்ட் பண்ணும். அதுபோல் ஒரு நல்ல வாகன எண்களை வச்சுக்கும் பொழுதும், அது உங்களுக்கு சொந்த தொழில் செய்யும் பொழுது சரி, முதல் ஓனர், 2வது ஓனர், 3வது ஓனர் சரி, உங்களுடைய நீங்கள், உங்கள் பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள், இது சார்ந்த விஷயங்களும் சரி, எல்லாத்துக்கும் அந்த வாகன நம்பர்களும் உங்களுக்கு உதவி பண்ணும். உங்களுடைய பெயர் எண்களையும் நீங்கள் சரியாக மாற்றி அமைக்கும் பொழுது அனைத்துமே உங்களுக்கு எளிதில் வசப்படும். எப்படி வசப்படும்னா, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன அளவுக்கு உழைக்கீங்களோ அந்த உழைப்புக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போ பாதி பேர் நம்ம உழைப்புக்கு பலன் இல்லை அப்படின்றதுல தான் இன்றைக்கி நிறைய பேர் மைனஸ் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்னேன் 6 விதமான யோகங்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னேன். அப்போ அந்த 6 விதமான யோகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, முதல்ல என்ன யோகத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகர், இந்த எண்களை வச்சுருக்கவங்க எப்படி இருப்பாங்க, மந்தமாக இருக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட ஜாதகத்திற்கு ஏற்ற போல நல்ல எண்களை, தொடக்க எண்களாக கொடுக்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும் பொழுது அவங்களுக்கு ஜாடிக்கேற்ற மூடி பார்ட்னர், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர் நல்லா அமையும் பொழுது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த கொடுப்பனையை உங்களோட மொபைல் நம்பரே அழகாக சொல்லும். உங்கள் மொபைல் நம்பரை பார்த்தோன்னே சொல்லலாம், உங்களுக்கு வாழ்க்கை துணை கொடுப்பனை நல்லா இருக்குது இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லலாம். அதுபோல் கொடுப்பனைகளையும் உங்கள் மொபைல் நம்பரில் அமைச்சிக்கலாம். அடுத்தது நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க. இந்த தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்க இன்னல்கள், தொழில் அமையாமல் இருக்குது, வேலை அமையாமல் இருக்கும்பொழுது, இல்லை அமைஞ்ச தொழில் நஷ்டமாயிட்டு இருக்குது, பெருசாக பண்ணேன் நான் லாஸ் ஆகிட்டுது அப்படின்ற அது போன்ற விஷயங்களை நீங்கள் சூழ்நிலை நீங்கள் இப்போ அது போன்ற இன்னல்கள்லையோ அது போன்ற சூழ்நிலை சந்திச்சுட்டு இருக்கீங்க, இல்லை நான் தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது. இந்த ரெண்டு கேட்டகரியும் இருப்பாங்க. இல்லை ஆவரேஜாக போகுதுன்ற கேட்டகரியும் இருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியும் இருப்பாங்க. பட் ஆனால் அதை உங்களோட மொபைல் நம்பரில் நம்ம ஆய்வு செய்யும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அதில் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச எண்கள் உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடிய எண்களில் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுவே தவறான பிரபஞ்ச சக்தி இல்லாத எண்கள், நீச எண்கள், தவறான எண்கள் உங்கள் கையில் அது தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் தொழில் சரியாக அமையாது. அடுத்தபடியாக நீங்கள் சம்பாதிச்சது சொத்தாக மாறணும். அந்த சொத்தாக மாறக்கூடிய கொடுப்பனை உங்களுடைய மொபைல் நம்பரில் பார்க்கலாம். அந்த மொபைல் நம்பரில் சொத்தாக மாறக்கூடிய கொடுப்பனைகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிச்சது சொத்தாக மாறிக்கிட்டே இருக்கும். அது எந்த மாதிரியான சொத்தாக மாறுதுன்றது நிறைய நம்பர்கள் இருக்குது. வீடாக மாறும், அப்பார்ட்மெண்ட்டாக மாறும், வண்டி வாகனங்களாக மாறும், இப்போ காசு பணமாக மாறும், நகையாக மாறும், நிறைய கொடுப்பனைகள் இருக்குது. எந்த நம்பர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அமையும். அதுவே தவறான நம்பர்கள் இருக்கும் பொழுது அது பணம் விரையாகும், நேரத்தை மருத்துவ செலவு, தேவையில்லாமல் செலவுகள் அமையும். அப்போ நம்ம அதையும் உங்களோட மொபைல் நம்பரில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதில் பார்க்கலாம்னா, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பிறப்பு தடை, பிறந்த குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட முன்னேற்றம், அது சார்ந்த விஷயங்களும் நீங்கள் எப்படி ஒரு மொபைல் நம்பரில் வச்சுருக்கீங்களோ அதுபடி தான் உங்களோட குழந்தைகள் இருப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் திட்ட தேவையில்லை, அடிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. உங்களுடைய மொபைல் நம்பர்லேயும் உங்களுடைய வாகன நம்பர்லேயும் எந்த நம்பர்கள் இருக்குதோ அதுக்கேற்ற போல தான் உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கை, உங்களோட குடும்ப வாழ்க்கை, டோட்டல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுதும், மொபைலோட கூட்டு எண்கள் நல்லா இருந்ததுன்னா நல்ல சம்பாத்தியத்தோடு சிறப்பாக இருப்பீங்களா, இல்லை ஆரோக்கியமாக இருக்கீங்களா, ஆவரேஜாக வாழ்கிறீங்களா, இல்லை நோய்க்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்களான்றதையும் உங்களோட மொபைல் நம்பரில் நம்ம பார்க்கலாம். அப்போது ஒரு 6 விதமான கொடுப்பனையாக உங்கள் மொபைல் நம்பரில் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம உங்கள் வாஸ்து சார்ந்த விஷயங்களும் கொடுக்குறோம். வாஸ்து சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்னா, குறிப்பாக வாஸ்துவில் உங்களுடைய உங்களோட வீடு அமைப்புகளை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். உங்கள் வீடு அமைச்சுக்கணும், உங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் அமைப்புகளும் நல்லா வச்சுக்கணும், அவுட்ரு பகுதியும் நல்லா வச்சுக்கணும். அப்போ தென்மேற்கு சார்ந்த தவறுகள் இல்லாது,
வடகிழக்கு 4 மூலையிலையும் தவறுகள் இல்லாது நல்ல அழகான உச்சவாசல் வச்சு நீங்கள் ஒரு வீடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பீங்க. நல்ல ஜன்னல்கள், வாசல்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கணும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, வாஸ்துவை வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக என்னோடய வயசில் நான் 19 வயசில் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நம்ம அதை ஆய்வு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ரொம்ப ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கணிப்பு பார்க்குறோம். இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கெடுதல் தான் நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது நடந்துருது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ வாஸ்து உயிரோட்டமான விஷயம். அப்போ நம்ம மக்களுக்கு எதாவது நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். நம்ம தொழில் சார்ந்த விஷயமா இருந்தால் கூட மக்களோட வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த நியூமராலஜி வாஸ்துவை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த லைனில் வந்திருக்கிறோம். அப்போ அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துவை வந்து எல்லாருமே ஒரு சின்ன வரைபடத்தை வச்சு 100% வாஸ்து அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அது தவறு. நீங்கள் முதல்ல ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறதுக்கும் ஒரு அழகான முகம் சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க. பட் ஆனால் நான் சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். வாஸ்துவை வந்து நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கணுங்க. ஒரு வரைபடம், உங்களோட வரைபடங்கள், அதாவது எப்படின்னா உங்களோட நிலவாசல், ஜன்னல், உள்வாசல், உள்ளறைகள், பெட்ரூமு, அது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து 33 மார்க் உங்களுக்கு தரலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்பவுண்டுக்குள்ளே, உங்கள் வீட்டை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் அமைப்புக்குள்ளே ஒரு 33 மார்க் தரலாம். அதே சார்ந்து உங்களோட வீட்டுக்கு அவுட்டர் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அதுக்கு ஒரு 33 மார்க். ஆக மொத்தம் 99 மார்க் தான். ஒரு நல்ல வாஸ்து நிபுணரால் ஒரு கட்டிடக்கலையை 66% சிறப்பாக அமைக்க முடியும். பிரபஞ்ச சக்தி, வெளியுள்ள சக்தி சேர்ந்து கிடைக்கும்போது அது ஒரு சில அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அதையும் தாண்டி பிற இறைவனோட கொடுப்பனைகள். ஆனால் ஒரு 33% நல்ல வாஸ்து அமைப்புகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜெயித்திருவீங்க. வாழ்க்கையில் வந்து பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், எல்லா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எந்த விஷயத்துலையுமே சரி நீங்கள் தாராளமாக ஜெயித்திருவீங்க. எத்தனை % வாஸ்து இருந்ததுன்னா 33% ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக இருந்தாலே நீங்கள் ஜெயித்திருவீங்க. வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 33க்கும் கம்மியாக இருந்து -10, -50, மைனஸில் சில வீடு அமைப்புகள் இருக்கும் பொழுது தான் ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. தொழில் சார்ந்த இடத்துல இருந்த கஷ்ட நஷ்டங்கள், கம்பெனிஸு, வீடு, அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே அந்த பர்சன்டேஜ் நம்ம பார்ப்போம். அந்த அமைப்புகள் சேர்த்து தான் பார்ப்போம். அந்த அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதுபோல் நீங்கள் என்ன தொழிலை தேர்ந்தெடுத்து செய்கிறீங்களோ அதுக்கேற்ற வருமானங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த வீட்டில் இருந்தால் கோடி கோடியாக கொட்டுமா அப்படின்றது கிடையாது. பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, ஓகே, சந்தோஷம். அதுதான் கான்செப்ட்டு. உழைப்புக்கேற்ற வருமானங்கள் இதுதான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட ஆதரவு தாங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். நல்ல தகவல்களை பகிருங்க. நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.